வணக்கம் சார். இது வந்து 20 அடி மண்பாதை ரோடுங்க. இது பொது வழிபாதை. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 20 சென்ட்டுங்க. கொஞ்சம் இது ரெட் சாயில். இதுதாங்க கிணறு. இது கிணறு, இது சைட்டுங்க. இது இந்த வேர்க்கல்ல போட்டுக்கிறாங்க பாருங்கள். இதுதான் சைட்டு. அப்படியே ஸ்கொயராக இருக்குதுங்க இடம். கொஞ்சம் இடம். இது ரெட் சாயில். இல்லை, கிணறு மட்டும்தான் இருக்குது. ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு வருஷத்தில் கிடச்சிருப்பாங்க ஃப்ரீ இபி சர்வீஸ். இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காங்க. வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோமீட்டர் தாங்க வரும் சைட்டு. மருதான்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் வரும். மேல்மருவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வருங்க சைட்டு. அப்படியே ஸ்கொயர் லாஸ்ட் அப்படியே போயிட்டு ஸ்கொயராக வருது பாருங்க சைட்டு. கொஞ்சம் இடம் ரெட் சைடில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கல்லா போட்டுக்கிறாங்க பாருங்கள். அந்த வேர்க்கல்ல லாஸ்ட் ஒரு செடி அப்படியே ஸ்கொயர் வந்து ஒரு மரம் ஒன்று இருக்கணும். அப்படியே சொல்லி தென்னை மரம், தேக்கு மரம் எல்லாமே இதில் சேர்ந்துட்டாங்க. ஷூர் ரெட் சாயில். இது கொஞ்சம் இந்த மண்பாதை வழி வந்து பொது வழிங்க. ரெட் சாயில் 2 ஏக்கர் 20 சென்ட் சிங்கிள் ஒன். இதில் கிணறு மட்டும்தான் இருக்குது. ஃப்ரீ இபி சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ஆயிருக்குங்க. இன்னும் 1 வருஷத்தில் ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடும் சொல்கிறாங்க பார்ட்டி. ரெட் சாயில் மண்ணுங்க. இது கொஞ்சம் இடம் சிங்கிள் ஓனர் 2 ஏக்கர் 20 சென்ட். இது நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 20. செங்கல்பட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மேல்மருவத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க. கொச்சின் பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் வரும். காஞ்சிபுரம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர் வருதுங்க. இது சிங்கிள் ஓனர். இது பாண்டிச்சேரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் வருது. கொஞ்சம் இடம் சிங்கிள் ஓனருங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 மீட்டர் தான் இந்த சைட்டு. அந்த மெயின் ரோடு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா மருதா டு மழுங்கரணை, புன்னை, ஓசூர், ஒரத்தி, அச்சரப்பாக்கம் போகிற ரோட்டில் அந்த ரோட்லேருந்து தான் நமக்கு 500 மீட்டர் உட்புறமாக இந்த வழி வந்து மண்பாதை வழி உள்ளே வருதுங்க. இந்த சொத்தில் வந்து எந்த விதமான விலங்கு எதுவும் கிடையாது. சிங்கிள் ஓனருங்க. இது வந்து பூர்வீக சொத்து தான். சொத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைங்க. தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. நன்றி, வணக்கம்.